ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்படி தான் இருக்குது. ஓகே 15 மினிட்ஸில் இதுதான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வரணும். அது மண்டே ஓப்பனிங்கே வந்துருச்சுனாலும் ஓகே. பட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பெரிய நியூஸ் அந்த மாதிரி வரும்போது கேப் டவுன், இப்போ இன்கேஸ் பெரிய கேப் டவுனே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, டோன்ட் ஈவன் டூ எனி திங். ஓகே, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்கிச்சு, அவ்வளோதான் ட்ரெண்டு மாறிச்சு, ஃபுல்லாக நான் செல் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேல் ரிமூவ் யுவர் பேண்ட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை. ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸு ஒயிட்டாக இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் லெட்ஸ் த மார்க்கெட் செட்டில்டு. அது இந்த 200 பாயிண்ட்ஸ்லாம் 200 பாயிண்ட்ஸ்லாம் டவுன் வந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் மட்டும் ஹைலோ பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் அதுக்கும் கீழே அதுக்கும் மேலே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா தான் தென் ஓகே, அந்த நியூஸுக்கும் மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்கப்புறம் நம்ம செல் போகணும். இல்லை அப்படின்னா குவைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன பாயிண்ட் இறங்கியிருக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா ஈவன் இன்னொரு 30 பாயிண்ட்டை கூட வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இல்லை கன்டினியூஸாக கீழே போகுதுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெண்டு ஓகே ட்ரெண்டியாக இருக்குன்றதை பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, மார்க்கெட் இப்படி இருக்குதுன்னா இதான் ஹை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு மேபி பிகாஸ் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்னா அன்றைக்கி டேவோட கதையே ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் 13th முடிஞ்சதுக்கப்புறம் 14th ஒரு பெரிய ரியாக்ஷன் இன்ட்ராடேயில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் எனிவே லைவ் மார்க்கெட்டில் எப்படி போகுதோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம்.